கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 10 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சிதம்பரம் சொன்னது எல்லாத்தையும் கேட்டு கார்த்தி அவர் சொன்ன மாதிரியே நில தடுமாறி போய் அப்படியே இடிஞ்சு போய் உட்காடுறாங்க. அதை பார்த்ததும் தீபா ரொம்பவே ஃபீல் பண்ணி வெளியே போகலான்னு போகிறாங்க. கார்த்தியை திரும்பி பார்த்துக்கிட்டே டோர் கிட்ட போனதும் கார்த்தியை திரும்பி பார்த்து அப்படியே கண்ணு நிறைய கண்ணீர் வழிய நேராக அவங்க சீட்டுக்கு போய் உட்காடுறாங்க. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், அந்த சிதம்பரம் சொன்ன மாதிரி நான் எதுக்கும் வேலை போகலை, உங்கள் உயிருக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேன். உங்கள் உயிரை விட வேறு எதுவுமே எனக்கு பெருசில்லை, என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் சார். ஒரு வேளை நான் தான் பல்லவிங்கிற உண்மை தெரிஞ்சு என்னை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புனாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டேன். உங்களை இந்த மாதிரி ஒரு நிலமையில பார்க்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே நான் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பொருத்தமானவளே இல்லை. என்னால் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலேயும் நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மாடிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஸ்டூல் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. தீபா டக்குன்னு அது மேலே ஏறுறாங்க. கரெக்டாக கார்த்தி வந்து கால் பண்ணுறாங்க தீபாவுக்கு. தீபாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. தீபா உடனே இங்கே கிளம்பி வாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், சார் நான் இங்கே தான் இருக்கேங்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமும் பல்லவி பண்ண நம்பிக்கை துரோகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தி. அதை கேட்டதும் தீபா, சார் ஃபீல் பண்ணாதீங்க சார், அவங்க எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், இல்லை தீபா, அவங்களோட குரலுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆடியோ கம்பெனியை வாங்கினேன். அவங்கள மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் ரெகக்னேஷன் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆடியோ கம்பெனியை வாங்கினேன். பல்லவி, ரூபஸ்ரீ, சிதம்பரம்னு எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டாங்க. எதிரியை கூட மன்னிச்சிடுவேன், ஆனால் அந்த மாதிரி துரோகியை மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க கார்த்தி. அதை கேட்டதுமே தீபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சிதம்பரம் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. கம்பெனியில் நடந்த எல்லா விஷயத்தையும் சிதம்பரம் அப்படியே ஐஸ்வர்யா கிட்டே சொல்கிறாங்க. நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கமா, அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், தேங்க்ஸ் சார், இதுக்கப்புறம் அந்த தீபாவை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஏ தீபா, இன்னியோட உன் சாப்டர் க்ளோஸ் டி அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. இப்போது வீட்டில் இருக்கிற எல்லா முன்னாடியும் ஐஸ்வர்யா தீபா தான் பல்லவிங்கிற உண்மையை சொல்ல வராங்க. இது எல்லாமே கனவா இல்லை நிஜமாவே நடக்க போதா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.